அண்ணா கர்ணன், மாமா சகுனி, தம்பி துச்சாசனன் நால்வர்களும் ஒன்று சேர்ந்து இன்று அரசவையின் முன்பு வியாபாரிகள் யாரும் வரப்படா. அப்படி மீறி வந்தா உங்க ஆளு ஆட்டு புரியுதா? யார் வர போடுறா தந்தாரா
மாசு யாரு அரிசிக்கத்தை கொட்டுவிடும். அப்படியா? அதை போன மாசு மிகவும் தேவையாக இருக்கின்றது. அப்படியா மாமா? கூடாது. ஆமா, அவங்க சிங்கமாயிட்டாவா? நான் ஒழுங்கி இருக்கிறேன். ஆமா, ஏழை வந்து தட்டி விடுறேன். ஆமா, இதான் ஒழுங்க கூடாது. பகற்காலத்தில் வருகின்ற சூரியன், இரவிலே வருவார் சந்திரன். அவரின் ஒளியை சூரியன் எப்படி ஒளி இருக்கிறாரோ அதை போல் இருக்குது அண்ணா நம்ம செங்கோல். அப்படியா சொல்றேன்? ஆமா, அப்படியா? அப்படியே இந்த உலகத்தை இருக்கிறது. ஐவர் செல்வங்கள் அத்தனை நம்ம வசம் நம்ம வசம் வர வேண்டும். நம்ம வசம் வர வேண்டும். ஆமா, ஆகையா ஏதோ ஒரு உபாயம் சொல்றாங்க. சாமர்த்தியம் நமக்குள்ளே என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்வதற்கு மாமனார் சகுனி உண்டு. பாண்டவர் கொள்ள ஏன் பாரம் என்று சொல்கிறீர்கள்? அப்படியா? ஆமா. ஐயோ ஐயோ, பாண்டவர் சுலபமாக கொண்டுலாம், சுலபமாக வெல்லலாம். அவ்வளோ சாமர்த்தியமான நம்ம கையில் இருக்கிறாங்க. அப்படியா?
பஞ்ச பாண்டவரை கொள்வதற்கு நான் இருக்கிறதற்கு இதற்கு மருமகள் இதற்கு வஞ்சனை பொறாமை சூதற்கு ஒரு கனவிடுத்தால் பஞ்ச பாண்டவர் சிறமுன் சில சாதனையே அப்படியா நாம தேவையில்லை நீ உங்களுக்கு நம்ம இந்த சொத்தை பிள்ளை வைத்துக் கொண்டு கொள்கிறீர்களே இதெல்லாம் சாத்தியமா? அதுக்கு பார்த்து பஸ் பாரு வாங்கிக்க இல்லையா கூப்பிடுறாரு வாங்க பாண்டவர் கூடிய ஈடடிக்க யோசனை சொல்லுங்கடா அண்ணா. அவங்க வச்சுப்பான்னு பார்த்தா நம்ம ஆளுங்களை ஒருத்தர் ஆச்சுக்கிறாங்க. என் கொடுத்து குச்சவராயிட்டு போடுவானு பொழுது இவனுங்க என்ன பண்றாங்க பாரு செய்யுங்க. இதான் இதெல்லாம் மாமா வருமானே வாங்க வீடு கொடுத்தா தந்தை பேர் தெரியாது தாய் பேர் தெரியாது இப்ப அவங்க குடிய எதிராளி குடிய ஈடுதான் ஒண்ணு யோசனை காட்டுறேன். பாண்டவரை ஈடடிக்கணும். ஆமா அதுதான் எண்ணம். யார் அதுக்கு ஒரு யோசனை சொல்லுமாமா?
பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து 7 பிறவி எடுத்தாலும் அந்த கேவடியா பசங்களை நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. பிறந்து பிறந்து இறந்து பிறந்து 7 பிறவி எடுத்து சண்டை போட்டு அவனுக்கு ஜெயிக்க முடியாது, வெற்றி வர முடியாது. அவனை ஈடடிக்க வேண்டும் என்றால் சூது சொக்கட்டா எல்லாமே வஞ்சனை, ஆமா பொறாமை, சூது, கபடம் இதெல்லாம் வஞ்சனையா தான் வச்சு அவனை கருவற முடியும். அதான் மாமா ஓடுங்க. அதுக்கு நான் பாத்துக்கிறேன். சண்டை போட்டவங்கள சண்டை போட்டு அதுல கட்டாயம் வெற்றி வர முடியாது. மாமா ஆமா மாமா மொண்டாட்டி எங்கடா? மொண்டாட்டி எங்கடா? அந்த பஞ்ச பாண்டவரை தோக அடிச்சிட்டு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அண்ணா வந்தாரு. ஆமா அதாவது அவரும் பொறுப்புதான். ஆமா அவரு நம்பல தம்பி துச்சாதன அவன் எவ்வளவோ சொன்னான். ஆமா அந்த நம்பல அதையும் நம்பல. முழுக்க உன்னையே நம்புறாரு. என்ன நம்புறாரு? நம்பியவரை கரையாத்தணும். நம்பாதவங்கள ஆளை குழி வெட்டி தள்ளி சப்பாத்தி முள்ளு கல்லு போட்டு அப்படியே சாவடிச்சிடணும். எதுக்கு? தமிழ் போல் பாட்டு
மாமான்றானே நாடு நகரம் நாமால வேணுமே நாமால வேணும் என்றானே டேய் அந்த பஞ்ச பசங்க பரதேசி பசங்க போய்சி போகட்டுன்னு கண்டவர் கணக்கக்கூடிய காண்ட கவனத்தை தாட்டியாக நீட்டி கொடுத்தான் நல்ல யானத்திரியாடா கொடுத்தான் அந்த 5 பதிகளே போக காணத்துக்கு ஏதோ ஒரு பாம்பு கட்சியோ ஒரு தேளு கட்சியோ ஒரு புறாங்கட்சியோ இல்ல ஒரு எறும்பு கட்சியோ எறும்பு கட்சி ஊராங்கச்சே சாக மாட்டேன் எறும்பு கட்சி அவனா சாவானா எறும்பு கட்சி அவனா சாமா துடி எறும்பு எப்படி கிடைக்கும் அம்மா பேரு யானை அது காலுக்கு போச்சுன்னா எறும்பே யானை சாகுனா நம்ம எம்மா துண்டு உன்னை பாராட்டுகிறேன் புத்திசாலி சரி ஆகட்டும் அந்த பஞ்ச பாண்டவரே ஈடடிக்கு வேணும்னு பாத்துக்கிறோமே அந்த பரதேசிக கோட்டை கோபுரம் எல்லாத்தையும் கட்டி இப்ப நலமா இருக்கிறாங்க வேற என்னன்னு கேட்டு பாக்கலாம் என்ன மாமா பாண்டவருக்கு காடு நாம் தான் கொடுத்தோம் கஷ்டப்பட்டாதான் ஒரு பொருள் அடைய முடியும் ஆமா கஷ்டப்பட்டா காடு நாடானது பெருத்த பட்டணம் பெருத்த நாடு செல்வம் செய்த நாடு 500 யோசனைக்கு 500 யோசனையா அந்த நாடு அப்போ அந்த காலத்துல யோசனை தெரியல மகாராஜா ஒரு யோசனை என்பது 7.5 மைல் 7.5 மைல்னா அப்ப என்னது மைல்னாவா கிலோமீட்டர் கணக்குல இங்கிலீஷ்ல நான் சொல்ல மாட்டேன் 100 மீட்டர் ஒரு என்னது 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆமா 1250 மீட்டர் ஒரு மைல் என்னது 7.5 மைல்னா கணக்கு போட்டுக்கோ அப்படி பார்த்தனா 7 கிலோமீட்டர் என்ன அப்படி இருக்கும்போது 500 யோசனைக்கு 500 யோசனை அது எதே பெரிய காடா இருக்கணும் அது காடு நாடா இருக்கும் அது எப்படி அந்த 5 பேர் லைஸ் இருப்பானுங்க அது அவங்க சாமர்த்தியம் அது வெறுமனை வாழ்ந்துருக்கணும் ஆனா உலகத்துல யாருமே செய்யாத வேலையை ஒரு வேலை செஞ்சானு என்ன கஷ்டம் அந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதுங்க என்ன மாதிரி இருக்க மாட்டான் செய்யணும் ஆனா அவன் செஞ்சானு செய்யலாமா என்ன வேலை அது என்ன வேலை என்ன வேலையா சிகரமா செய்து வரவழைத்தார்கள் சகுனி மாமா செல்வமாய் கூடிக்கொண்டு எல்லாரும் போனமே சகுனி மாமான்றானே அவங்க யாகம் செஞ்சாங்கன்னா ஆமா அவங்க அப்பா செத்துட்டாரு யாகம் செஞ்சாங்க ஆமா இவங்க அப்பா செத்துறாங்க ஏய் அட கம்மியாடி பையா செய்து ஒண்ணு தப்பு கிடையாது வெச்சிங்கத்தை கம்மியா வச்சு செய்யணும் எங்க கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது கஜானா பொல்லா இருக்குதுடா கோவிலா இருந்து என்ன பிரயோஜனம் செஞ்சானியா என்னது அவங்க அப்பா செஞ்சா செஞ்சுட்டாங்க அது எங்க அப்பா சாவசி சொல்றியா அப்ப நீ செய்யணும் ஏய் கம்மியாடி பையா அதெல்லாம் செய்து தப்பு கிடையாது செல்வங்களை குறைவா செலவழிக்கணும் பெரிய பெரிய ராஜாக்கிறாங்களே எங்களை வர வச்சுட்டு ஒரு மட்டு மரியாதை இல்லடா அந்த இடத்துல நடந்துக்குது அவரை கேட்டாதான் தெரியும் செத்தப்பா செத்தா ராஜசியாக செய்யறான் தப்பில்லை அதுக்கு அழைப்பிதை வந்தது தப்பில்லை மரியாதை கொடுத்து தானே போனோம் மரியாதை இருந்ததா உனக்குதான் தெரியுமா மரியாதை இல்ல அவர்களுக்கு நான் என்ன முறையானோ தம்பி பங்காளி முறை அதான் அண்ணன் தம்பி பெரிய புள்ள செத்தம் இல்ல அண்ணன் தம்பினால ஒண்ணுதான் பங்காளி ஒண்ணுதான் ஆகையா ஒரு கால் விட்டு போனா அவங்க சொந்தம் வராது ஒரு கால் விடல அப்படா கூட பாடுறவங்க சித்தப் மக்க பெரிய மக்கள் அவங்களுக்கு நான் யாருப்பா பங்காளிதா பார்த்தானா என்ன பண்ணாங்க ஏன் ஐயூர் மகாராஜு பங்காளியே
ஏப்ரல் 11 பார்த்திருந்தாரே மாமா. ஆமாண்டா. வந்தது அண்ணன் தம்பி அந்த பங்காளி தான். ஆமா. பங்காளின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்தாங்களா? மரியாதை கொடுத்தாங்களா? அவனின் சொல்லக்குள்ள 86 நாட்டுக்கு அதிபதி. ஆமா, பேரரசர் வராரு. மரியாதை கொடுத்தாங்க. அவருக்கான சிம்மாசனம் போட்டு அவருக்கான வெஞ்சமரம் வீசி அழுத்துக்கணும். தகுந்த மரியாதை கொடுக்கல. அதனால விடக்கூடாது. அவன் எதுனா பண்ணி அவனுக்கு வாழ்க்கை கெடுத்துட வேண்டியதுதான். 10ல 11 பாத்துக்கிறான். பாத்துட்டாங்களே. இவருன்னா அதுவா கூட உட்காரு மாமா கொஞ்சம். டேய் போனே வானளவுக்கு அவன் அமர்ந்திருக்க சிம்மாசனம் மணிவா மண்டபத்திலே கோடான கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க. அதிசயமா பார்க்கிறான் அந்த தர்மனு. ஓ என்னது அதிசயமா பார்க்கறான். அடா 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 தர்மனுக்கு எப்பேர் கொண்ட ஒரு சிறப்பு பத்தியா? என்னது என்ன ஒரு சிறப்புடா? என்ன சிறப்பு? இப்பேர் கொண்ட வாழ்வு எப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு பெருமையா தான் எண்ணிக்கிறேன். பணக்கார பண்ணுங்கிறேன். போரு பணக்காரன் வந்து வழி விடுறானா? பொது ஜனம் ஒண்ணு வழி விடல. ஓ வழிவிடல்றா அரசுக்கு உண்டான வழியில வந்து நீ பொச்சந்திர பண்ணுவீங்க. இல்ல அங்க மொத்தமா ஜனமா போச்சு. வழி கிடையாது. வழி கிடையாது. நான் என்னதான் தொல்லை பண்ணாலும் தர்மனுக்கு என் மேல தனி பாசம். அவன் பார்த்து நான் என்ன பீமனை கூப்பிட்டு தம்பி பீமா என் தம்பி துரியாவது வந்துக்கிறான். பொது ஜன வழி உள்ள பொது ஜன வழி உள்ள போயிட்டு வரான். நம்ம நான் அதிசயமா இப்படி பாத்துக்கிறேன். இந்த காரணங்களை இப்படி வச்சுன்னு பெருமையா பாத்துக்கிறேன். அதிசயமா பாத்துக்கிறா. கை எலும்பு ஓட்ட விடுற மாதிரி இருக்குதுங்க. குடிச்சா வந்து யாரான்னு பார்த்தா எமனாட்டு போலியோ தட்டு பேம் பயந்தாங்கிறான். ஏன்டா இப்படி கை எலும்பு ஓடுற உடைக்கிற மாதிரி பிடிக்கிறேன்னு பார்த்தா கூட அது கூட பட்டு அடிக்கும். வாய தரகளை சந்திரி பண்ணாலும் போனேன். தர்மநாடு உட்கார வச்சான். உட்கார வைக்கணுமா இல்லையா? தர்ம அவன் பக்கத்துல ஒரு சிம்மாசனம் போட்டு என் அமர வைத்திருந்தால் நல்ல ஒரு மரியாதை இருந்தது. அது ஒரு மதிப்பு மரியாதை. பெருத்த ராஜா என்ன சொல்லிட்டான்? தம்பி துரியோதனா வருகின்ற ஏழை எளியோருக்கு தாமிர தட்சிணை கொடுறா. என்னது வீட்டு வேலை கண்ணா நானு தாமிர தட்சிணை கொடுறா. வெற்றுலையில் மாணிக்க கல்ல வச்சு கொடுறான்றான். இப்ப கல்யாணத்துக்கு போனா கூட வெத்தலை தேங்காய் வச்சு தான் குத்துங்கிறாங்க. மாணிக்க கல்ல வச்சு கொடுறான்றான். நான் என்ன பண்ணேன்? சும்மா வாரி 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 கொடுக்குறேன். ஊரா முடிச்சா வாரி வாரி கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? நல்ல இடத்துல கொடுக்குறேன். பாதி பேர் கொடுத்ததும் மீதி பேர் கொடுக்காம போய் தர்ம என்னடா ராஜ்யவாக செஞ்சான் அப்படின்னு உலக மக்கள் காரி மீட்டோம் அப்படின்னு நல்ல இடத்துல வாரி வாரி கொடுத்துங்கிறேன். ரொம்ப நல்ல எண்ணம். ஆனா என் எண்ணம் எப்படி போகுது பார். என் கரம் தனரேக வாய்த்த கரம் லட்சுமி ரேக ஓடுது. ஆமா ஆமா. இந்த கரம் பட்ட உடனே செல்வம் வளர்ந்து போதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. ஓ உங்க கரம் அந்த மாதிரி கரம் பொன்போடு மீது கைவத்தால் வளருமே தவிர குறையாது. அப்படி வந்து நீங்க கொடுக்கும்போது அறிவோடு அவர் சொன்னாரு. நம்புது என்ன புத்தி கேட்டு இந்த வேலை செய்யுது. குடும்பம் வந்து போது என்னடா இது ஆனப்பாடு இல்லையே இன்னும் வளர்ந்து தானே போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணா கர்ணன் வந்தார். அவருதான் கொடுக்க பிறந்தார். கொடுக்கணும்னு பிறந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் உள்ளாலும் அவர் தான். அவரு வந்தா 2000 ஆளுக்கு பாதி எடுத்து போனான்ட்டு போனான். அவனுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருப்பார். அவரு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டு மணிமா மண்டபத்தை சுத்தி பார்க்கலான்னு வரம்பா. சுத்தி பார்க்க அந்த மாளிகையில் தண்ணீர் போற மாதிரி இருக்குது. ஆமா மாளிகையை கட்டி நடு அறையில தண்ணி போக விட்டுருக்கான் பாண்டவர்கள். அப்படி சொல்லிட்டு ஆடை தீக்கும் போலான்னு சொல்லி ஆடையை தூக்கும் போறோம். ஆனா தண்ணியே போடுறான். அப்படி வித்தையா கட்டிருக்கிறான் மயன் தேவ சிற்பி. தண்ணி போற மாதிரி இருக்குது. ஆனா தண்ணீர் போற தண்ணி இல்லை. அப்புறம் தாராளமா போறோம். ஒரு இந்த சித்திர வைகாசியில வெயில் காஞ்சதுன்னா நீர் ஓடுற மாதிரியே தெரியும் நடு ரோட்ல. அதே மாதிரி இப்போ காயுது. அந்த இடத்த போனா தண்ணி போகாத மாதிரி இருக்குது. தாராளமா போனோம். மொத்தமா தண்ணீர் விட்டு மொத்தமா நினைச்சோம்.
தண்ணிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தூக்கின்னு போனீங்க அங்க தண்ணி இல்ல தண்ணி போகாத மாதிரி இருக்குது. அங்க போனீங்க அங்க போனா மொத்தம் தண்ணியா இருக்குது. தண்ணியில போய் விண்டுக்கிறீங்களா? நஞ்சுதா நஞ்சுது ஈராடையோடு. சரி வா மாமா என்ன போராட்டமா போய் சொல்லிட்டு மாமா பட்டு வழிக்கு பொத்து வீழ்ந்தா வீழ்ந்த வீழ்ந்தா என்ன வீந்தாண்ணா வீழ்ந்தா என்ன வீந்த கம்யூனிட்டி ஏதுக்கு போறான்? இந்த கம்யூனிட்டி யாரு என்ன கம்யூனிட்டி அது இல்ல மகாராஜா போறான் அந்த பையன் போன வீரான் உடனே ஏந்துக்கு போறான். இப்ப ஏந்துப்பா ஒரு வாரம் கழிச்சு ஏந்துப்பா ஒரு மாசம் கழிச்சு ஏந்துப்பா ஒரு வருஷம் கழிச்சு கூட ஏந்துப்பான். அது வீந்த இஷ்டம் அதுவும் இருக்குதா வீழ்ந்தா ஏந்து போற வீழ்ந்தவனை கண்டு நகைத்தால் ஒரு யாரு
ஒரு ஆம்பளை விழுந்துட்டா ஒரு பொம்பளையா பிறந்தோம் பார்த்து சிரிக்கலாமா? சிரிக்க கூடாது அப்படின்னா கொழுப்பு என் முன்னாடி என்ன பார்த்து சிரிச்சா அப்படியே மத்த மணி பிச்சிருவேன். ஆமா உன் முன்னாடி உன்ன பார்த்து சிரிச்சா ஆமா நீ பிச்சிட மாட்டே. நான் என்ன புடிக்கிறேன் சாபம் செய்ய மாட்டேன். எனக்கு எப்படி சோறு போடுவா? நீ முடிஞ்சா கஷ்டம் அம்மியாட்டி பையா. ஏன்னா ஒரு பெண்ணா பிறந்தவங்க வந்து சிரிக்கணும். கணவன் அனுமதி இருந்தால் எங்க எப்படி சிரிக்கணும் இருக்குது. அதான் கணவன் அனுமதி இருந்தால் 4 அறைக்குள் அங்கதான் சிரிக்கணுமே தவிர வெளியே சிரிக்க கூடாது. ஆமா தவறு வீழ்ந்துட்டாரு இல்ல தூக்கி விடலாம். அங்க இருந்து ஓடி வந்து கை பிடிச்சி தூக்கி கொடுத்தாரு. ஆமா மேல் மாடி இருந்து சிரிச்சாலே அவளை விடலாமா? அவளை சீர்குலைக்க செய்கிறேன் இந்த சக்தி நேரத்திலே. இது மட்டும் தான் காரணம். என்ன நடந்திருக்கும்? மனிதனாக இருக்குது இந்த சாவல. மனித நேயம் உள்ளவன் ஒருவன் தவறி விழுந்து விட்டால் ஐயா பார்த்து வரத்தானுங்க அப்படின்னு கேட்பான். இவ்வளவு அவசரம் ஏங்க ஏதோ விழுந்தீங்க ஏதோ லேசான அடியாட போச்சு. கை எலும்பு கால் எலும்பு ஒஞ்சிருந்துனா வானா வருமா? இந்த காலத்துல நல்லா இருக்கும் போதே திருப்பி பார்க்க மாட்டான் மனுஷன். கை கால் ஒஞ்சா திருப்பி பார்ப்பானா? பார்த்து வரத்தானப்பா ஏழுப்பா இது ரொம்ப அடியா அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து தாசா பண்ணா மனசு கொஞ்சம் குளிரும். வேணான பாத்தியா ஐயோ வேண்டியா கம்மியாட்டி மாவன யாருக்கு நான் மதிப்பு வைக்கிறியாடா? நீ மதிக்கிறியா? நீ இப்படி ஆளுக்கு மொத்த கை கால் வஞ்சிதா இருக்கிறியா சத்தியாண்ணா வீந்து உனக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க. அதான் பெற்றெடுப்பவள் தாய் பேணி வளர்ப்பவள் தாய் அன்பு காட்டுபவள் தாய் அமுது ஊட்டுபவள் தாய் எல்லாத்தையும் காட்டுபவள் அரவணைப்பவள் தாய். இவதான் தாய். பெற்றெடுக்கிறாள் அவ மட்டுமா தாய்? அண்ணன் மனைவி அண்ணியும் அம்மா தான். அம்மாவுக்கு தான் சமம். தம்பி மனைவி நம்ம பெண்ணுக்கு சமானம். அந்த மாதிரி மாலை இட்டால் தருமன் அண்ணி தாயா நினைக்கிறேன். மீது 4 பேர் என்ன விட சின்னவங்க தம்பி மனைவி பெண்ணாவும் நினைக்கிறேன். ஒரு பெண்ணு அப்ப விழுந்துட்டா சிரிப்பாளா? கண்டிப்பா முடியாது. ஒரு தாய் பிள்ளை விழுந்துட்டா சிரிப்பாளா? முடியாது. இதுதான் நான் கேக்குறேன். தங்கச்சி வந்து அண்ணன் வந்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விழுந்துட்டேன். விழுந்தவனை கண்டு என்ன சொல்லி சிரிக்கிறா? ஐவர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி நிமிடத்திற்கு நிமிடம் தொட்டு 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 பார்த்து தொட்டு ரசிக்கும் அந்த ஐவர்கள் தேவி யாரே அந்த திரௌபதி அந்த தாசி வேசி வெள்ளாட்டியான் அந்த வெள்ளாராவோடி என பார்த்து சிரிச்சாடா. தெய்வம் அப்படி சொல்லாதீங்க. என்னதுக்கு தெய்வம்? 5 பேர் வேசிங்களுக்கு பேர் தெய்வம். ஆண்டவா அம்மா தாயே ராசா விட்டு போட்டு கொட்டை போய் எடுத்தா வருவோம். சிரித்தால் என்னவென்று பாருங்க கூட பேமானுங்கிறான் புண்டாத்தீனியும். அவனுக்கு எனக்கு ஆதியில இருந்து ஆபத்து கிடையாது. புண்டாத்தீனி இருக்கிறான். 10க்கு தோய் பெண்ண கூப்பிடுறான். வாருங்கள் அடி சகிமார்களா, வாருங்கள் செடிமார்களே, என் பெரிய மாமனார் நான் பிறவியிலேயே குருடன் என்று பார்த்தால் ஆண்டவருக்கு பிறந்த தலைமையாகணும். கால் கூட அரை கூட முழு கூட முக்கா கூட என்று கை தட்டி அவமானம் தாழ முடியாம அங்கே கற்கத்தாவ என்னை குத்த போயிடா. ஆமா எங்க மாமா தான் தடுத்துட்டாரு. இங்க பாண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ஒரு வேலை செய்கிறேன். ஆனா அங்க நம்மள குமிரி கூடையில வாரிடுவாங்க. அதனால மனசு தாத்தா பண்ணிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் அவங்க மேல தப்பு இல்ல. வேலிக்கு புல்லு போட்டா ஒழுங்கா போடணும். ஆமா ரெண்டாக போட்டோம்னா நாலு நடுவில் அது அழிஞ்சு விடும். அது வேலி தாண்டி வருவானுங்க. ஏன்டா அவனுக்கு இது வரைக்கும் தானே அது ஏன்டா தாண்டி வரணும்னா நம்மளே ஒதுக்கி வருவானுங்க. நான் போட்டேன்னு அது சரியா போடாது விட்டேன். நான் காட்டு குத்திங்க நாடாக அதோட கம்மி இல்லாத. ஆமா ஆமா நீயே கலை சேர்த்தால் நீயே குலதெய்வமா என்று உன்னை கும்பிட்டு வழி நடப்பேன்.
பஞ்சவரை குறித்து 5 கால் மண்டபம் செய்யலாமா? நல்லதா அது? செய்தா வைக்கணும். செய்யணும் 4 கால்ல செய்யணும் ஆமா. 6 கால்ல செய்யணும் ஆமா. 8 கால்ல செய்யணும் ஆமா. அதோட 5 நீங்க மருமகனே நம்ம ஒருத்தர் வாய் வைக்கிறதுக்காக அந்த மண்டபம் செய்யறது இல்ல. ஆ. அந்த தேவடியா பசங்களை அடியோட சாவு சொன்னோம். ஆ. அதனால 5 கால் மண்டபம் ஒன்று செய்து செய்து. பஞ்சவரை கண்டி வரவழைத்து அந்த வேலையை மட்டும் நீ செய். ஆ. அப்புறம் நாம் பாத்துக்கிற மிச்ச வேலையை நல்லது. ஒரு பொறுமை போயிடு. ஓய்வு தேவை. ஓய்வு. ஏய். ஜெகநாயகன குரு விஸ்வகுல பிராமணா ஆச்சாரி கைத்தார்ந்த ஆச்சாரி விஸ்வகர்மா ஆமா ஆமா நான் அழைத்தேன் என்று நல்ல அறிவுள்ள ஆச்சாரிய போயிட்டோம் போ நான் பாத்துக்கிறேன்